இந்த ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட்டு வந்த மொமெண்ட்ல இருந்து ஒவ்வொரு எமோஷன்ஸும் அது அது ஒரு தனி கியூட்னஸ். ஐ டோன்ட் நோ வை, பட் ரீசன்ட் ஃபிலிம்ஸில் வந்து வி ஆர் என்ஜாயிங் இன் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஒரு மாதிரி பப்ளியாக இருக்குது, அழுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோவப்படுறப்போ அந்த ஃபீலிங் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் அக்னாலேஜ் பண்ணுறோம். ஸோ எவ்ரி இமோஷன்ஸ் தட் யூ எமோட் அது ரொம்ப கனெக்ட் ஆகுது அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிச்சிருக்கு, இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. வாங்க ராதிகா மேம், ப்ளீஸ் வாங்க. ఎందుకు నవ్వారు? ஏன் நான் அவர்கிட்ட நான் பேசுகிறேன், உன் பிரச்சனை என்ன? இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு சக்ஸஸ்க்கான ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற ஒரு தருணம். அதில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த காலத்தில் ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து எல்லாருக்குமே கம்மி. ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் அந்த என்னங்க இப்படி போட்டு படுத்துகிறாங்கங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் உங்களை உட்கார வச்சு கட்டி வச்சு பாசத்தால், அன்பால், சிரிப்பால், ஒரு சிந்தனையோட இந்த படத்தை வந்து நிதானமாக கதையை சொல்ல போகும்போது அதில் ஒரு வெற்றி பார்த்து அந்த வெற்றிக்கான ஒரு மேடையில் நாங்கள் நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஜீவி அங்கேருந்து மமிதா அங்கே கேட்குது, என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு. இன்னும் வரல, இறங்குறேன். மம்மி, நான் அவங்கள செல்லமாக மம்மின்னு கூப்பிடுவேன். இந்த கதை வந்து முதல் முறையாக வெங்கி வந்து என்கிட்ட சொன்னப்போ என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்லப்போது நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனாலும் நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. ஷுர் தட் சூர்யா இஸ் டூயிங் திஸ் சீன்ஸ்? எஸ் மேம், எஸ் ஹீஸ் டூயிங் அப்படின்னார். வாவ் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்போ நோ வி வில் ஃபைண்ட் த ரைட் கேர்ள் அப்படின்னாரு. அப்போ நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்போ நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனால் அங்கிட்ட அவ்வளோ பேசலை. அவங்க ஹலோ அப்படியான்னு போயிட்டாங்க. அப்போ சரத் சார் சொன்னார், நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியான்னு. அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணை இதுதான் ஹீரோயின் சொன்னோன்னே ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு உங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இது இருக்கட்டும், அவங்களும் ஒரு வந்து ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி, ஏன்னா இட்ஸ் அ வெரி கான்வர்சேஷனல், ஒரு 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த இது இருக்கிறதுனால மமிதா வந்தது ஆஃபீஸுக்கு. ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு. 2 பேரும் அந்த சீனை படிச்சுட்டு இது படிச்சுட்டு வந்து உட்காந்து 2 பேரும் அந்த சீன் சொல்லி ஃபஸ்ட்டு பேஜ் படித்தோன்னே நான் வச்சுட்டேன், ஓகே வெங்கி கரெக்ட் ஹீரோயின், ஷீ இஸ் வெரி குட், நல்லா கிராஸ்பிங் பவர், ஷீ இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இந்த படம் வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லாரும் சீன்ஸை பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. எல்லா விதமான கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். நான்லாம் சரத் சாரோட நான் இந்த படம் பார்த்தப்போ அவர் எப்போவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பார். இல்லை இந்த இடம் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாம், அது இப்படி பண்ணிடலாம். The first time he saw him, I loved the film. I've never heard him say that. He said, I loved the film. I loved it. And he was explaining the film, but then I told him, இல்லை நீ திடீர்னு செத்து போயிட்டா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு. ஐ செட், பிகாஸ் யூ நோ மீ, யூ ஆர் சேயிங் ஆல் தேட், பட் அன்லெஸ் அந்த ஹீரோ வந்து ஹீஸ் அ கேரக்டர் ஹூ இஸ் ஒன்லி அப்சஸ்ட் வித் ஹிஸ் மதர். அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகம், யாருமே கிடையாது. தட்ஸ் வை ஹி டசன்ட் மிங்கிள் வித் எனிபடி வெரி ஈஸிலி. அவர் அப்படியே ஒரு எலுஃபாகவே இருப்பார். அந்த ஹீ ஹேட் டு கெட் அ கிக் இன் ஹிஸ் கட். அந்த ஷாக் வந்த உடனே ஹீ ஸ்டார்டட் ஓப்பனிங் அப். அடுத்த உறவுங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு.
அம்மா சொன்னாங்க, நீ அவங்கள பார்த்தா சிரிக்கணும், நீ அவங்கள பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷாக் எலிமெண்ட்டுக்கு அது வந்தது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசுனாங்க. பட் ஐ ஃபீல் தட் யூ டிட் த பர்ஃபெக்ட். வெங்கி, ஐ மஸ்ட் டாக் அபவுட் யூ. யூ ஆர் ஸோ குட் வெங்கி. நான் லக்கி பாஸ்கர் பார்த்து ஐ ரியலி லவ் த ஃபில்ம். பட் இந்த படத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் ரைட்டிங். எப்போவுமே கமல் சார் என்கிட்ட நேற்று கூட அவரை பார்த்தேன். ஹிசைங் இன்டெலிஜென்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். வி ஷுட் டூ ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு மீட் வைக்கணும். எல்லாரும் உட்காந்து கலந்து இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி எப்படி எடியூகேட் பண்ணணுங்கிறது நிறைய பண்ணணும்னு. பட் யூ ஏஸ்ட் இட். ஏன்னா பிகினிங்லேருந்து நான் எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் தெலுங்கு படமுங்களா அப்படிம்பாங்க. இது தெலுங்கு இல்லைங்க, தமிழ் படம். நான் தமிழில் தான் பேசுகிறேன், எல்லாரும் தமிழில் தான் பேசணும். அவர் வந்து ரெண்டும் கலந்த கலவையில் பேசிட்டார். தெலுங்கும் பேசலை, தமிழும் பேசலை. கேமராமேன் வந்து இவர் வந்து நிமிஷ், அவர் ஃபுல்லாக கேரளாலேருந்து, மேடம் இவிட வரும், അവിടെ நிற்காம், ഈ ലൈറ്റ് ഇവിടെ அப்படின்பாரு. ஓகே சார் அப்படி. ஒரு நாள் தெரியாமல் நான் டைலாக் தெலுங்குலேயே சொல்லிட்டேன் சூர்யாவை பார்த்து, ஏன்ட்ரா எல்லாம் சேஸ் தின கட் 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 சாரி 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 ஏதோ தெலுங்கு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ நைஸ். எப்பவுமே சினிமாவில் வந்து ஒரு குடும்பமாக பழகிற ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த வந்து இது எப்படியாவது வெற்றி அடையணும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பந்தம் இருக்கும். அது சில படங்களில் வந்து ஃபுல்லாக அமையும். சில படத்தில் நடுவில் பிச்சுக்கும், டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை வரும், ஹீரோக்கும் டைரக்டருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் கடந்து வந்துட்டேன். 50 வருஷம் ஆச்சுல்ல. ஸோ நான் சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. பட் இந்த ஒரு படத்தில் ஐ ஃபெல்ட் எல்லாருமே ஒரு குடும்பமாக, இன்க்ளூடிங் ஜிவி. எனக்கு நைட் 11 மணிக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணார். நான் பயந்துட்டு, என்ன ஜிவி நைட் 11 டக்குன்னு ஃபோன் எடுத்தா ஒரு அழகான மெசேஜ் போட்டிருந்தார். எனக்கு அந்த வார்த்தை கரெக்டாக ஞாபகம். பட் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். பட் ஹீஸ் அ ஜீனியஸ். ஐ ஒர்க்ட் வித் ஹிம் அண்ட் ஐ ஹவ் டோல்ட் ஹிம் தட் மெனி டைம்ஸ். வாட் அ ஜீனியஸ். அமரனில் பார்த்து ஐ வாஸ் வியந்து போயிட்டேன், இந்த சின்ன பையனுக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு. அப்புறம் நான் வெங்கியும் பார்த்து அப்படி தான் நினச்சேன், சின்ன பையன் எவ்வளோ திறமை இருக்குது. நேற்று சிவகுமார் அண்ணன் ஃபோன் பண்ணார், 1 மணி நேரம் பேசினார். ஏங்க என் அண்ணன் எனக்கு பேசுகிறாரு. நான் சொன்னேன், சின்ன பையங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான்னு. அவனுக்கு 42 வயசு ராதிகா. அவரு டப்புன்னு, அவன் சின்ன பையன் கிடையாது. நான் சொன்னேன், அப்படியா, அவனுக்கு கல்யாணம் கூட அவளை தெரியுமான்னு. ஓ, நான் இவ்வளோ நேரம் படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட, எனக்கு தெரியல தெரியாத விஷயம்லாம் அவர் சொல்கிறார். கல்யாணம் கூட அவளை 42 வயசு எப்படி பண்ணியிருக்கா பார்த்தியா. அண்ணா அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லிடுறேன். அது என்னண்ணா இவ்வளோ கதை எல்லாம் சொல்கிறீங்கன்னு. இல்லை அவன் வந்து ஜீனியஸ், அவன் நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப பிரமாதமாக. அந்த எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்ததா, எனக்கு என்னடா இது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. நான் சொன்னேன், அண்ணா நான் கொஞ்சம் உங்களுக்கு தான் ஞாபகம் அதிகம், பட் நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படம் பேர் வந்து அவள் அப்படித்தான் நினைக்கிறேன். அவள் அப்படித்தான் இல்லை, இன்னொரு படம். அந்த படத்தில் ஸ்ரீபிரியா, சிவகுமார், என்ன படம், அவன் அவள், அது கரெக்ட், லக்ஷ்மி மேடம், அவங்க 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. இட்ஸ் அபவுட் சரகேசி இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். அப்புறம் அவர் சொன்னோன்னா அவர் ஃபுல் கதை எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சீனில் நான் வருவேன்னா, அந்த வந்த உடனே அந்த ஸ்ரீபிரியா போய் பார்ப்பேன், அங்கேருந்து வில்லங்கண்டா, அங்கேருந்து பிடிச்சதுன்னா அண்ணா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன், போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுட்டேன். ஐ வாஸ் ஆக்சுவலி கோயிங் இன் ஃபார் அ ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஃபீலிங்கை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல குடும்ப படம் அப்படின்னு நான் பார்த்தது வந்து சூரியவம்சம். அந்த டைமில் ஐ தாட் இட் வாஸ் அ லவ்லி ஃபேமிலி. இன்றைக்கி கூட. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ லவ் த மூவி. நான் நடித்தது எல்லாம் நான் அப்பாற்பட்டது. நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், நிறைய நல்ல கதாபாத்திரம். பட் ஐ லவ் த ஃபில்ம் ஃபார் த வே ஒவ்வொருத்தரும் இன்டெலிஜென்ட்டாக பேசுனாங்க, எவரும் முட்டாள்தனமாக பேசவே இல்லை. Everybody spoke sense in their own way and did so well. Venki, Telugu press is, I mean, I've seen everybody talking about you. கொண்டாடுறாங்க வெங்கியை. அந்த ஐ ரியலி விஷ் யூ மோர் பவர்,
in your writing, in your future endeavors. I really wish you all the best always. Thank you everyone. நான் வந்து இந்த சின்ன பொண்ணு பார்த்தோன்னே மமிதா சிஸ்டர் வந்திருக்குன்னு நினச்சேன். டிஸ்ட்ரிபியூட்டரா இவ்வளோ சின்ன பொண்ணா? நான் மேடையில் பார்த்து யாரோ மமிதா கூட வந்திருக்காங்க போல இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் அந்த மேடைக்கு நான் வரல. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரிலீஸிங் திஸ் ஃபில்ம் ஸோ வெல். அண்ட் இன்றைக்கி அந்த சக்ஸஸ் கொண்டாடுறதுக்கு இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ திங்க். கங்க்ராச்சுலேஷன்ஸ். And being here, cinema is a very tough industry. You need to toughen up, build some muscle. If need to, just give one punch like that. என்ன சுனில் கரெக்டா? நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பையன். அப்பப்ப Mamita again, you become a rock star. You are rocking and I wish you all the best always. And Surya the one. Now நிஜமாவே I feel more proud as a family member to see him. ஏன்னா அவருடைய growth பார்த்துருக்கேன், அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்துருக்கேன். கஷ்டம்னா நீங்கள் வந்து பண கஷ்டம், நான் ரோட்டில் படுத்தேன், நான் வந்து மூட்டை தூக்குனேன், அந்த கஷ்டம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆல்டுகெதர். அது நிறைய பேர் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு மனப்போராட்டத்துக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் யூ சைக்கலாஜிக்கலி. அந்த மனப்போராட்டத்திலேருந்து சூர்யா ஜெயிச்சது வந்து உண்மையிலே கிட்ட இருந்து பார்த்த எனக்கு உண்மையிலே அவரை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. வாட் அ வண்டர்ஃபுல். பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நான் ஒரு 10 நண்பர்கள்கிட்ட இதை பற்றி பேசலாம், அந்த மாதிரிலாம் சூர்யா கிடையாது. ஹி டசன்ட். அவர் ரொம்ப ரேராக பேசுவார். அது மட்டும் இல்லை, ரொம்ப சில பேர்கிட்ட தான் நல்லா பேசுவார். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஹூ மஸ்ட் டாக் டு ஹிம் அ லாட். ஐ டு டெல் ஹிம் நோ, இப்படி பண்ணுப்பா, அப்படி we've had lot of conversations. ஸோ இப்போ தமிழுக்கு நீங்கள் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இப்போ தமிழ் கற்றுக்கப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அடி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸ்பாட்டில் நானும் ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்கேன். மேம் அடிக்கிற சீன் இருந்தாச்சுன்னா அந்த ரியல் ட்ரைனிங் மெத்தட் ஆக்டிங் கொடுத்துருவாங்க. உண்மையாகவே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் வாட் அ ரன் மேம். சூர்யா சார் மாதிரி உங்களுக்கும் இந்த இயர் என்ன ரன். தாய் கிழவி இந்த படம், நான் அந்த படம் வந்து ரீரெக்கார்டிங் அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். நைட்டு 2 மணிக்கு 11 இல்லை மேம், 2 மணின்னு நினைக்கிறேன் மேம். நான் வந்து இந்த படம் பார்த்துட்ருக்கேன், செகண்ட் ஹாஃப் ரீரெக்கார்டிங்காக பார்க்குறேன். அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்கு அழுகுறேன்னு எனக்கே தெரியல. இப்போ நைட்டு 2 மணி ஆயிடுச்சுன்னு அழுகுறேனா, இல்லை வந்து படம் பார்த்து அழுகுறேனா, இல்லை எதோ சோகத்தில் அழுகுறேனான்னு தெரியல. அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் நான் மெசேஜ் பண்ணேன், ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த அந்த டெத் சீனுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிடுச்சு. நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இமோஷ்னலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த படத்தில் வந்து நாங்கள் லாஸ்ட் மொமெண்ட்டில் 3 நாளில் பண்ண அந்த 2 பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அதை தான் எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த உயிரே உயிரேன்ற சாங்கும், அப்புறம் அருகே வருமா அப்படின்ற சாங்கு. அது வந்து பாலாஜி தான் எழுதினார் லாஸ்ட் மொமெண்ட்டில். லாஸ்ட் 2 டேஸில் பண்ணோம். பார்த்தா அந்த பாட்டோடைய இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ திடீர்னு நமக்கு மேஜிக் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட் அது எப்போ வேணால் மேஜிக் வரலாம் மியூசிக்கில். ஸோ தேங்க்ஸ் வெங்கி ஃபார் கிவிங் சச் அ ஹோல்சம் ஃபிலிம் அண்ட் ஒரு இமோஷ்னலாக ஒரு மூவிங் ஃபிலிம், அ குட் ஃபிலிம். அண்ட் ப்ரெஸ் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸே தெர் இஸ் நோ நெகட்டிவிட்டி எனிவேர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ தட் இஸ் வெரி ரேர். இட் டசன்ட் கம் வித் எவ்ரி ஃபிலிம். அண்ட் ஒரு ஹேட்ரிக் தொடர்ந்து கொடுக்கறது பெரிய விஷயம் வெங்கி. இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கம்ப்ளீட்லி கிவ் ஹிட்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அப்புறம் சார் வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நான் வந்து இந்த படத்தில் தான் உங்கள் ஒர்க்கு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். அப்புறம் நிறைய சூப்பராக சின்ன வயசில் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் சொன்னாங்க, அது தனியாக பேசுவோம். அப்புறம் கங்க்ராட்ஸ் டு பவானி. ஷீஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம். ஒரு இமோஷ்னலான ரோலு அவங்க வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி விடுதலை பண்ணாங்க. இந்த படத்துலையுமே ஒரு சூர்யா சார் முன்னாடி ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஹர். மமிதா, என்ன சொல்கிறது, நான் முதல் நாள் அவங்கள ஷூட்டிங்கில் ரெபலில் ஒர்க் பண்ணோம். எப்படி பார்த்தேனோ இன்னி வரைக்கும் அப்படியே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு ரேர் குவாலிட்டி. ஏன்னா சினிமாவில் நம்ம பார்ப்போம், ஒரு நாளில் வந்து பீப்புள் மாறிட்டே இருப்பாங்க, அவங்களோட தாட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் மமிதா மாதிரி ஒரு ஹம்பிள் கிரவுண்டட் ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. யூ வாண்ட் கோ ரியலி ரியலி ஹை மமிதா. யூ ஆர் ஸோ டெடிக்கேட்டட், ஸோ டேலண்டட் அண்ட் வெரி ஹம்பிள். ஸோ யூ ஹாவ் அ லாங் வே. அடுத்த பிளாக் பஸ்டர் ரெடி பண்ணிட்டாங்க அடுத்த மாதத்துக்கு நிவின் பாலியோட. ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிடும்.
So congrats to you, Mamita. Thanks, Balaji. Thanks, Arun Raja. Thanks, Ken. And thanks to my music team, my production team. Nimish is a great cinematographer. நான் லக்கி பாஸ்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஷாட் வந்து வைக்கிறாங்க, ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க, ஒரு ஆங்கிள் வைக்கிறாங்க, ஓகே ஒரு ஜிம்மி வைக்கிறாங்கன்னா அதோடைய ஆப்ரேஷன் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஒரு கேமராமேனுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஹீ மேக்ஸ் எவ்ரி ஷாட் ஒர்க். ஸோ ஐ வாஸ் ஸ்டன்ட் பை ஹிஸ் ஒர்க். லோகாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், இல்லை இந்த படமாக இருக்கட்டும், ஹீஸ் டன் இஸ் பெஸ்ட். அமேசிங் ஜாப். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் போய் பாருங்கள். எப்படியும் இட்ஸ் டூயிங் ரியலி வெல். ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். அண்ட் பார்க்காதவங்க தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. Son's behalf, and thanks for supporting Vishwanath and Sons illa Vishwanath oda family ku support kudunga ellarum. Thank you so much. Thank you lot. Thank you so much Venki sir. Definitely. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டில் இருக்கிறதுல. அதை விட இந்த படத்தில் ஒரு சின்ன பங்காக இருக்கேன்னு நினைக்கும் போது இன்னமும் சந்தோஷமாக இருக்குது. Though it's a small portion that I played, அந்த சீன்ஸ் were so well written. அந்த சின்ன சீனில் வந்து ஒரு அவ்வளோ வேல்யூ அண்ட் இம்பேக்ட் ஆட் பண்ணி கொடுக்க முடியும்னா அது ஒரு power that only a good writer has. So thank you Venki sir for giving me Meghna. And of course சூர்யா சாரோட நடிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து பார்த்து அட்மையர் பண்ணி ரொம்ப ரசித்த ஒரு ஆக்டருன்றதுனால பயங்கரமாக பயமாக தான் இருந்தது, ரொம்ப நர்வஸாக இருந்தது. நான் ரொம்ப ப்ராசஸ் பண்ணிட்டுருந்தேன். ஐயோ செட்டை போய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அவர் முன்னாடி எப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளே அவர் வந்து ஹாய்மா, யூ ஹாவ் அ வெரி நைஸ் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படியே காம் ஆயிடுச்சு, அப்பாடா அப்படின்ட்டு. இட் வாஸ் I mean, he's fabulous, சொல்லவே தேவையில்லை. And I really enjoyed working with him. He made it very comfortable for me. And of course, Mamita and Radhika ma'am, two powerhouses. You guys are fantastic, so cute. எனக்கு சத்தியமாக உங்களோட இருக்கணும் போல இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே வந்து முத்து மாதிரி இருந்தது. So beautiful. Thank you for that wonderful performance. And Ravina ma'am, she's so graceful and so beautiful inside out. ரொம்ப என்ஜாய் பண்ண அவங்களோட ஒர்க் பண்ணுறது. என்டையர் டீம் வந்து அந்த ஊட்டி ஸ்கெடியூல் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி தான் இருந்தது, ஒரு அவுட்டிங் மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. ரியலி என்ஜாய்ட் பீயிங் பார்ட் ஆஃப் தேட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், த என்டையர் டீம், our wonderful cinematographer Nimish, he was amazing. And GV for his music, thank you. And Kali sir, Suma ma'am, and Nazar sir, of course. It was so much fun working with him. And the entire team, thank you so much. It was so much fun and it was a pleasure working with you all. Thank you. அடிச்சு தான் வளர்த்துருக்காங்க. அதனால எதனால் அடிச்சு வளர்த்தாங்க? ரொம்ப நாட்டியாக இருந்தோன்னு அக்கா சொல்கிறாங்க. எங்களுக்கு ஞாபகம் இல்லை, பட் அக்கா இடிக்கிறது. ஏதோ காரை கொண்டு போய் இடிச்சிங்களாமே? ஆமாங்க, இடிச்சிருப்பேன். இடிச்சிருப்பீங்க. என்ன வயசு அப்போ உங்களுக்கு? 13-14. அப்போ கண்டிப்பா அடிக்கிறேன். அப்போல்லாம் இவ்வளோ ரூல்ஸ் இல்லைங்க. தேங்க்யூ சார். உங்களை நான் எந்த பிரச்சனையிலையும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப நன்றி. இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆடியன்ஸுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். அவ்வளோ லவ் இந்த படத்துக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் நாங்கள் கேள்விப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போனப்போ கூட நிறையா ஃபேமிலிஸ் பார்க்குறோம். அது பார்க்குறக்கே எங்களுக்கு ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. நாங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் கோயம்புத்தூரில் விசிட் போயிருந்தோம். அப்போ வந்து தியேட்டர் ஓனர்ஸே எங்ககிட்ட சொன்னாங்க, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோட படத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு. ஸோ அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. நிறையா பேர் சூர்யா சாரையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெங்கி சார், தேங்க்யூ இந்த மாதிரி ஒரு படம் டிரெக்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாக இன்னும் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்றைக்கி வீக்கெண்ட் சூப்பராக போச்சு. இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே கூட எங்களுக்கு மல்டிப்ளெக்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக படம் பார்க்காதவங்க இன்னும் படம் வந்து பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ.